பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திமுகவினுடைய விவசாயிகளுக்கான அனைத்து கட்சி கூட்டம் என்பது பல்வேறு விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது. டெல்லியில தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில 33 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தினுடைய விவசாயிகள் டெல்லியில மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க மாநில அரசும் முழுமையாக நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, அனைத்து கட்சிகளையும் கூட்டி இது குறித்து விவாதிக்க வேண்டியிருக்கிறது என்கிற எண்ணத்தோடு திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல் முறையாக ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கட்சியினுடைய தலைமையாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களும் அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த கூட்டம் என்பது வெறுமனே ஒரு விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கான கூட்டமாக மட்டுமே இருக்குமா, அல்லது எதிர்காலத்திற்கான அணி சேர்க்கையாக பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அதே போல ஒரு மாற்று சிந்தனை அல்லாத அதிமுக அல்லாத ஒரு அணியை அமைப்பதற்கான ஒரு முயற்சியா என்கிற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் அவர்களை அழைக்கவில்லை, அதே போல மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பதனால் அதிமுகவினுடைய 2 அணிகளையுமே அழைக்கவில்லை என்பதாக ஒரு காரணத்தை குறிப்பிட்டிருக்கிறார் திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின். இது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, அதே போல அதிமுக அம்மா அணியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு கரு நாகராஜன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ சவுந்தரராஜன். அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு கூட்டத்திற்கான தேவை, உடனடி தேவை, அனைத்து கட்சிகளையும் கூட்ட வேண்டும் என்பதற்கான தேவையாக திமுக எதையெல்லாம் பார்க்கிறது? இந்த விவசாயிகள் பிரச்சனைக்காக டெல்லியிலே போராட்டம் ஆரம்பித்து ஏறத்தாழ 33 நாட்கள் கழிந்தாகிவிட்டது. இதை இங்கு இருக்கிற மாநில அரசு, ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக இதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க தவறி இருக்கிறது. அதே போன்று டெல்லியிலே போய் 33 நாட்கள் உட்கார்ந்த பிறகும் மத்திய அரசு உரிய கவனம் செலுத்தவில்லை என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் என்கிற முறையில் தளபதியார் அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதை தொடர்ந்து குரல் எழுப்பியிருக்கிறார்கள் விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி. இங்கேயும் அவர் தொடர்ந்து ஆளும் கட்சி இதை முன்னெடுக்க வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு நாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று பலமுறை சொல்லியும் எடுக்காத இந்த சூழலில் இன்றைக்கு அங்கே போராடி கொண்டிருக்கிற நமது தமிழக விவசாயிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம். இதை ஆளும் கட்சி செய்யாத பட்சத்தில் எதிர்க்கட்சி தான் செய்தாக வேண்டும். அதைத்தான் எங்கள் செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான தளபதியார் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியையும் கூட்டி இதிலே நாம், அதாவது அனைத்து கட்சிகள் அப்படின்னா யாரெல்லாம் அதுக்குள்ள வர்றாங்க, யாரெல்லாம் வரல? எல்லா கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேர்தலிலே போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் வருகிறது. இதில் நீங்கள் கேட்பதில் உள்ளதை நானே புரிந்து கொள்கிறேன். ஏன் அதிமுக பாஜக இல்லையா என்ற உங்கள் கேள்வியை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த கூட்டத்தை நடத்துகிற போதே இதில் யார் சம்பந்தப்பட்டவர்கள், யாருக்கு எதிராக இங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி நாம் அழைப்பு வைக்க முடியும்? இதற்கு முன்னால் நாம் அழைப்பு வைத்த போது அதில் அவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறார்கள்? இதையும் பொறுத்துத்தான் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக அப்படி பார்க்கிற ஆட்சி பொறுப்பில் இருப்பதனால் அவர்களை அழைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடியான அழைப்புல அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியது, இதுக்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன விதமாக உங்களுக்கு பதிலளித்தார்கள்? அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இது விவசாய சங்கங்கள் நாங்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறார். கடந்த முறை தலைவர்கள் மட்டத்தில் நடத்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. நான் சொல்றேன், விவசாயிகள் கூட்டத்திற்கு அவர்களுடைய விவசாயிகள் சங்கங்களை சார்ந்த அந்தந்த இயக்கத்தினுடைய விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள், நீங்க போயிருந்தீங்க. போயிருந்தோம், கலந்தோம். அது திமுகவினுடைய கூட்டம் கிடையாது. விவசாயிகள் சங்கம் நாங்க கூட்டிருந்தோம். விவசாய சங்கங்கள் ஏற்பாடு செய்த அது இரண்டாவது. அதுல துணை பொதுச் செயலாளர் துரைசாமி அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது இரண்டாவது. முதலிலே நாங்கள் கூட்டிய கூட்டத்தில் விவசாயிகள் சங்கங்கள் எல்லா சங்கங்களுமே கலந்து கொண்டது.
அரசியல் ரீதியாக அன்றைக்கு என்ன சூழ்நிலை என்றால் இங்கே இடைத்தேர்தல் இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. இந்த காரணத்தை அவர்கள் அப்போது சொன்னபோது விமர்சித்தது திமுக. என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்? இந்த இடைத்தேர்தலை ஒரு காரணமாக வைப்பது அப்படிங்கறத அன்னைக்கு இதே மேடைகள்ல வந்த அத்தனை திமுக நண்பர்களும் அதை விமர்சித்தார்கள். இல்ல, ஆனால் இன்னைக்கு அதே காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் விளக்கம். நாம் நமது கட்சி எடுக்க வேண்டிய, எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய நியாயமானதை நாம் செய்திருக்கிறோம். இதில் அவர்கள் இன்றைக்கு உடன்பட்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று, என்னை பொறுத்த வரைக்கும் நாம் கடந்த காலங்களை பார்த்து கொண்டே நிகழ்காலத்தின் தீர்வுகளை இழந்துவிட தயாரில்லை. இன்றைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, அங்கே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற தமிழர்கள் மனதிலே நமக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லையா தமிழகத்தில் என்கின்ற ஒரு மன அளவில் அவர்கள் சோர்வடையக்கூடிய ஒரு சூழல் அளவிற்கு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் எல்லா மனமாச்சரியங்களையும் மறந்துவிட்டு அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியும் அழைத்திருக்க வேண்டும், அதிமுகவினுடையும் அழைத்திருக்க வேண்டும். மனமாச்சரியங்களை கலைந்து விட்டு அப்படின்னா நமக்கு நோக்கம் என்பது விவசாயிகளுக்கான ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது. அழைத்திருந்து அவர்கள் வராது போனா அது வேறு விஷயம், அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அழைப்பதையே தவிர்க்கிறோம் அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல. நான் திரும்ப பேசுவோம், அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம். திரு சவுந்தரராஜன், இந்த முடிவை இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிறது. கடந்த முறை அழைத்து விடுக்கப்பட்ட போது அதை ஏற்க முடியாத ஒரு சூழல். அப்போது கூட்டணியில் இருந்த திரு திருமாவளவன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார், வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டார். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக பிடிவாதமாக அதில் கலந்து கொள்ள மறுத்தது. இப்போது கலந்து கொள்கிறது. என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? அதாவது இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 1-2 தினங்களுக்கு முன்னால் அந்த கூட்டத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிற போது இது நிச்சயமாக வேறு நோக்கம் கொண்டது அல்லது இதற்கு வேறு நோக்கம் கற்பிக்கப்படும் என்கிற அந்த கருத்தை நாங்கள் வலுவாக சொன்னோம். ஆகவே கலந்து கொள்ள முடியாது என்று. எனவே இப்படியான கூட்டங்களுக்கு வேறு நோக்கம் இருக்கிறதாக புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறதா நீங்க சொல்றதுல? அன்னைக்கு அந்த சூழ்நிலைமையில ஒரு நாள் முன்ன இருக்குது. அதுக்கு முன்னாடி விவசாயிகள் சங்கம்லாம் கூடி பேசியிருக்கிறோம், போராட்டத்துக்கான முடிவே எடுத்திருக்கிறோம். அந்த சூழ்நிலைமையில அழைக்கிற போது அது முடியாது என்று நாம் சொன்னோம். அதே மாதிரி மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளில் இதர கட்சிகளோடு அதே மாதிரி வெகுஜன அமைப்புகளோடு இணைந்து போராடுவதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, மாச்சரியமும் கிடையாது. இப்போ தொழிற்சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவு முந்தா நாள் நாங்கள் எடுத்தோம். அப்போது ஸ்டாலின் அவர்கள் அழைப்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் 13ஆம் தேதி மாலை அனைத்து சங்கங்களும் கூடி இந்த பிரச்சனை இவ்வளவு கடுமையாக இருக்கிறது, இந்த கோரிக்கை முழுக்க நியாயமானது, வறட்சி அந்த அளவுக்கு இருக்கிறது, நிவாரணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய துரோகம் அளிக்கிறது, இந்த கோரிக்கைகளின் மீது நாம் ஒரு சகோதரத்துவத்தை நம்முடைய ஆதரவை தெரிவித்து போராட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் முடிவெடுத்தோம். அது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள்ல ஏற்கனவே அப்படியான ஒரு கூட்டு போராட்டமும் நடந்தது. அதுல எல்லா கட்சிகளுடைய போக்குவரத்து மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே இதுவரை 16 வேலை நிறுத்தங்கள் அப்படிப்பட்ட அமைப்புகள் சேர்ந்து நடத்தி இருக்கிறோம். அது வேறு. ஆனால் இப்போது நடக்கிறது அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள் என்பது இல்ல. நாங்கள் தொழிற்சங்க அமைப்பில் அந்த கூட்டத்தை சொல்லுகிறேன். தொழிற்சங்க அமைப்பிலே பல கட்சிகளை சார்ந்த சங்கங்கள் அதிலே இருக்கிறார்கள். அதிலே எல்லோரும் ஏகோபித்து நாம் இந்த முடிவு எடுக்க வேண்டும், கடையடைப்பு உட்பட போராட்டத்திற்கு அறைகூவல் விடுக்க வேண்டும், அனைத்து கட்சிகள் ஆதரவு நாம் கோருவோம், கேட்போம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்கு பிறகு இவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பை அந்தந்த கட்சிகள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இதை நிராகரிக்கவே முடியாது. என்ன காரணம் என்றால், இதுவரை தமிழகம் சந்தித்திராத ஒரு பெரிய கொடுமையில் விவசாயிகள் இருக்கும்போது, பெரும்பான்மை மக்கள் இருக்கும்போது, விவசாயிகளை விட விவசாய தொழிலாளிகள் நிலை மிக மிக பெரிதாகும். 100 நாள் வேலை இல்லை, 150 நாள் வேலை என்ற அறிவிப்புக்கு எந்த மரியாதையும் இல்லை, செய்த வேலைக்கு சம்பளம் இல்லை, ஆதார் அட்டையை கொண்டு வா என்கிற பிரச்சனை, 1008 பிரச்சனை. கிராமங்களிலே இது போன்ற ஒரு கொடுமை இதற்கு முன்பு இருந்ததில்லை. விவசாய கூலி தொழிலாளிகள் பட்டினிச்சாவிலே இருக்கிற நிலைமை வரலாம், என்ற அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்கிறது. கந்துவட்டியும் மற்றவர்களும் செய்கிற கொடுமையும் எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் தலையிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு எல்லோரும் ஒன்றாக, ஒரு வீடு தீப்பற்றிய போது எல்லோரும் எப்படி இணைந்து செயல்படுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. உங்க பார்வையில் இந்த 2 கட்சிகளையும் அழைத்திருக்கணுமா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அவர்களையும் அழைத்திருக்க வேண்டும். வராமல் போனால் அது அவர்கள் பொறுப்பு. நாங்கள் தொழிற்சங்கத்திலே அந்த சங்கத்தை உள்பட நாங்கள் கூப்பிட போகிறோம். வராவிட்டால் அவர்கள் பொறுப்பு. நாங்கள் எல்லோருக்கும் இமெயில் செய்து விட்டோம், எங்களுடைய அழைப்பை பொறுத்தவரை இமெயில் செய்து விட்டோம். ஆனால் இதுல என்ன பிரச்சனை, விருப்பத்தை நீங்க தெரிவிச்சீங்களா? இப்ப ஒரு அனைத்து கட்சி கூட்டம், நான் தொழிற்சங்கத்தின் சார்பில் சொல்லுகிறேன். இதுல என்ன பிரச்சனை என்றால், இந்த 2 கட்சிகளும் உங்களுடைய ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாதங்களை நாங்கள் ஒரு மாதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த கட்சியும் திமுக இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்தை ஏற்கத்தான் செய்வார்கள். எதற்காக கடனை ரத்து செய்ய வேண்டும், ஏன் ரத்து செய்ய வேண்டும், எதற்காக பிரதமர் அவர்களை சந்திக்க வேண்டும், சந்தித்தால் இதே வேலையாக நாங்கள் அலைய வேண்டுமா என்ற இதெல்லாம் உங்கள் ஊடகத்தின் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு இறுகிய மனதோடு அவர்கள் இந்த பிரச்சனையை பார்க்கிறார்கள்
என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அவர்களை கூப்பிடக்கூடாது என்கிற எண்ணம் தான் தோன்றும். அந்த அடிப்படையில் பிஜேபி பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிமுக மௌனமாக இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் மௌனமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி கூட இப்போ 150 நாள் வேலை திட்டம் என்பதை கூட கிராமப்புறத்து ஏழைகளுக்கு அமுல்படுத்தாமல் இருக்கிறார்கள். ரேஷன் கடை மற்றதெல்லாம் தீவிரமாக செயல்படுத்த வேண்டிய காலம் இது. அதிலே தளர்வும் மற்றதும் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலைமையில் எல்லா ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்து மக்களுடைய அதிருப்தியை, குமுறலை, கொந்தளிப்பை 2 அரசுகளுக்கும் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது என்பது அவசியம். அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி வருகிறது. 2 அதிகாரத்தில் இருக்கிற இருவரிடம் வரதுக்கு முன்னாடி திரு மணி, உங்களோட பார்வையில் இந்த கூட்டம் என்பது எப்படி பார்க்குறீங்க? நான் 2 விதமாக இதை பார்க்குறேன். ஒன்று, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஓடிவிட்டன. அதற்கு பிறகு முதன்முறையாக பிரதான எதிர்க்கட்சி ஸ்டாலின் அவர்கள் அவர் செய்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலி ஒரு அன் இம்பார்ட்டண்ட் மூவ் அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே தவிர்த்து அனைவரையும் அவர் அழைத்திருக்கிறார். பிஜேபி ஏடிஎம்கேவை கூப்பிட முடியாது, அதுதான் எதார்த்தம். அதுவும் அண்ணா அறிவாலயத்தில் கட்சியோட தலைமை இடத்துல எல்லாரும் வராங்கன்றது சார்ட் ஆஃப் சட்டில் ரெகக்னேஷன் ஃபார் தி டிஎம்கே. ஒன்று. இரண்டாவதாக நான் இன்னொன்று என்ன பார்க்குறேன்னா, இது ப்ரெசன்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் த லீடர்ஷிப்போட மிகப்பெரிய தோல்வின்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா, நீங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு உடனடியாக எல்லா கட்சிகளும் ஸ்டாலினையோ அல்லது திமுகவையோ ஆதரித்து வரவில்லை. எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கட்சிகள் உட்பட. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாலின் பிரச்சனை எவ்வளவுதான் பூதாகரமானதாக மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு தோழர் சவுந்தரராஜன் சொன்னது மாதிரி வரலாறு காணாத வறட்சியாக இருந்தாலும் கூட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கலந்துக்கிறாங்கன்னா அதில் ஒரு அல்டீரியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லாமல் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. அதுவும் அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும்போது இவர் என்டார்சிங் ஸ்டாலின். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி தலைமை ஏடிஎம்கே லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஏடிஎம்கேல இன்னைக்கு இல்லை, வர்ச்சுவலி ஜீரோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் அரசு நிர்வாகத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். வெறும் நீங்கள் பட்ஜெட்டை கொடுக்கறது மாதிரி வெறும் நலத்திட்ட உதவிகளை கொடுக்குற மாதிரி மட்டுமே இருந்துட முடியாது. அரசியல் ரீதியாக உங்களுடைய எதிரிகள் எந்த அளவுக்கு பலம் அடையாமல் இருக்கிறார்கள் என்பதை அஷூர் பண்ணுறதுலாம் ஒரு ரூலிங் பார்ட்டியோட பவர் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரையில் அப்படித்தான் நடந்தது. நான் நினைக்கிறேன் ஜெயலலிதா ஒருவேளை இருந்திருந்தால் இன்று ஸ்டாலினோட கூட்டத்தில் நாளை கலந்து போவதாக சொல்லக்கூடிய கட்சிகளில் முக்கியமான சிலர் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பார்கள். இன்டெலிஜென்ஸை வச்சு இவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு விதத்தில் ஸ்டாலினுக்கு இது விக்ட்ரின்னு நம்ம பார்த்தாலும் கண்டிப்பாக அது ஒரு வெற்றி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறேன் சப்சிக்வெண்ட் ஸ்டேஜஸில் அது எப்படி வேணால் போகலாம். நான் அதற்கு ஈக்குவலாக பார்ப்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே லீடர்ஷிப் ஒரு ரட்டர்லெஸ் ஷிப், மாலுமி இல்லாத கப்பலாக இருக்கிறது. நிர்வாகத்தை நடத்தினா மட்டும் போதாது, உங்களுடைய எதிரி பிரதான எதிரி பலமடையாமல் நீங்கள் எந்த அளவுக்கு தடுக்கிறீர்கள் என்பதில் அது இருக்குது. அதில் தோத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து கவனிக்க தவறியது அல்லது உச்சநீதிமன்றமே வேதனை தெரிவிக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புறாங்க. ஒரு பக்கம் நிர்வாக ரீதியான இந்த கேள்வியும், இன்னொரு பக்கம் திரு மணி அவர்கள் சொல்றது மாதிரி நீங்க உங்களுடைய பிரதான எதிர்க்கட்சிக்கு ஒரு பெரிய இடத்தை ஸ்பேஸை கொடுத்திருக்கீங்க. அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க செயல்தன்மை இல்லாத ஒரு சூழலுக்கு மாறிடுச்சு அதிமுக அம்மா அணி. பொதுவாகவே திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதை பற்றி சிந்திக்கிறதே எனக்கு தெரியல. இலங்கையில் தமிழர்கள் கொத்தாக கொண்ட போதும் சரி, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணதில்லை. இன்றைக்கி ஒரு காலகட்டம் விவசாயிகள் மீது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லா கட்சியும் நான் கூட்டி ஒரு பிரச்சனைக்கு தீர்வான்னு சொல்லி திமுக ஒரு முடிவு எடுத்து கூப்பிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பேரில் திமுக நடத்துகிற இந்த முயற்சி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக மட்டும் இதை கூட்டினா எனக்கு தெரியலை. பிற்காலத்தில் ஒரு கூட்டணி வருமோ, இதை வச்சு ஒரு கூட்டணி அமைச்சிக்கிறலாம், பிற்காலத்தில் இந்த திமுக வளர்ச்சிக்கு ஒரு சாதனையாக இருக்குன்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கே தவிர விவசாயிகள் நலனை சார்ந்து இந்த கூட்டம் கூட்டப்படலை. ஒன்று இல்லை, அவர் தெளிவாக சொல்றாரு தன்னுடைய அறிக்கையிலையும் பேட்டியிலையும், இதுக்கு கூட்டணிக்கும் அரசியலுக்கும் இந்த கூட்டத்திற்கு சம்பந்தம் இல்லை, இது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கான பிரச்சனை சார்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. திரு ஜி ராமகிருஷ்ணனும் தன்னுடைய பேட்டியில் இன்னைக்கு சொல்றது, இந்த கூட்டத்தை நீங்க அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது, கருத்து முரண்கள் வேறு, இந்த பிரச்சனை என்பது வேறு அப்படிங்கிறார். சரி,
விவசாயிகள் சார்ந்த கூட்டம்னு சொன்ன பிறகு ஏன் இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி வரும்போது சொல்றாங்க, பத்திரிகையாளருடைய கேள்வி எழுப்பப்படும் போது அந்த கேள்விக்கான பதில் இப்பதானே நம்ம இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். இல்ல இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க, அப்போது அவர் அதை பதில சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது, திரு ஜி ராமகிருஷ்ணன்ட்டையும் அவர் ஆதரவு தெரிவித்த பிறகு நாங்கள் இதில் கலந்து கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு உடனடியாக கேள்வி கேட்கப்படும் போது ஜிஆரும் அதான் சொல்றாரு, இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு. அதை நீங்க நம்பலையா? அப்போ அதை நாங்க நம்ப தயாரில்ல. ஒண்ணு, இப்ப அதிமுக அரசு நடந்துகிட்டு இருக்கு, விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைக்கு நீங்க முன்னுரிமை வைக்கலன்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, அது தவறான கருத்து. நமது மீன்வளத்துறை அமைச்சர் அன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்தார், நிதியமைச்சரும் கூட போய் பார்த்துட்டு வந்தார். இப்போ நிதியமைச்சரும் கூட போய் பார்த்து பேசிட்டு வந்தார். கடிதம் எழுதப்பட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் அங்கேயே இருக்காரு, டெல்லி சார்ந்த அமைச்சர்கள் பூரா அங்கேயே இருக்காங்க. அப்பட்டமாக தெரியுது விவசாயிகள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கேட்குற நியாயமான கோரிக்கை, எங்கள் மீது இருக்கிற கடனை தள்ளுபடி செய்யுங்க. இந்த கோரிக்கை நியாயமானது, ஒத்துக்கிறீங்க? அந்த கோரிக்கை நியாயமானது, அந்த போராட்டமும் நியாயமானது, அதையும் ஒத்துக்கிறோம். இவ்வளவும் தெரிந்தும் நீங்க ஏன் பிரதமர்கிட்ட அழைத்து போறதுக்கான எந்த எஃபர்ட்டும் போடல? 50 இப்ப நீங்க உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாடாளுமன்றத்துல இதற்காக எவ்வளவு பெரிய அளவுக்கு நம்ம இதுக்கான குரல் எழுப்புறோம்? அல்லது முதலமைச்சர் போய் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் பாக்குறேன்னு கேட்டா பிரதமர் வேணான்னு சொல்லியிருப்பாரா? இல்லை, இப்போ கோரிக்கையை முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு, நிதியமைச்சர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எல்லா கோரிக்கையும் வச்சு அந்த நியாயமான கோரிக்கை கேட்கும்போது சரியான பதில் இல்லை மத்திய அரசிட்ட இருந்து. அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னு சொன்னால், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தமிழ்நாடு அரசு புயல் சம்பந்தமாகவும் வறட்சி சம்பந்தமாகவும் 32,000 கோடி கேட்குறோம். அவங்க அனுப்பின ரூபா வெறும் 1,700 கோடி. ஆனால் மத்திய சர்க்கார் மராட்டிய சிவாஜிக்கு சிலை வைக்கணும்னு சொன்னால் ஒரு 3,000 கோடி ஒதுக்குது. அதை நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்கணும்னு சொன்னால் 3,500 கோடி ஒதுக்குது. நாங்கள் கேட்டது வெறும் 32,000 கோடி. அதில் ஒரு 20,000 கோடியை கொடுங்க, விவசாயிகளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். எங்க குடிநீர் பஞ்சத்துக்கு தீர்க்கிறதுக்கு வறட்சிக்கு மட்டுமே 39,000 கோடி கேட்டீங்க. அது மொத்தமா 62,000 கோடி கேட்டீங்க. அதுல 39,000 கோடி வறட்சிக்கு மட்டுமே கேட்டது. அதுல எங்களுக்கு 20,000 கோடி கொடுங்க. கொடுத்து நாங்க இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இதெல்லாம் நியாயமா சொல்றீங்க. இதையெல்லாம் போய் ஃபைட் பண்ணணும்ல, வெறுமனே கடிதம் எழுதுறது எங்க சார்? இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில அவர் கடிதம் எழுதும் போதெல்லாம் என்ன விமர்சனம் முன் வச்சீங்க? வெறுமனே கடிதம் எழுதுறதுனால என்ன ஆக போகுது, இத்தனை கடிதம் எழுதுனீங்களா, என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்டோம். அதையே நீங்க அப்புறம் திரும்ப பண்ணா அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு வராதப்போ? இல்ல சார், இதுக்கு ஒரு பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் ஒண்ணு இருக்கு. நீங்களே சொல்றீங்க நியாயமான போராட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானதுன்றீங்க. ஆனா அதற்கு எவ்வளவு தூரம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க? உங்க உட்கட்சி பிரச்சனைகள் தான் முழு நேரமும் ஆக்கிரமிச்சிருக்குதா? இந்த பிரச்சனைகள் நம்ம கவனிக்கிறோமா? உட்கட்சி பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது சார். அது ஒரு இடைஞ்சலே கிடையாது. நான் நினைக்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் அது ஒரு பார்ட்டில் போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். பிரதான கட்சி அதிமுக, ஆளும் கட்சி. ஆளும் கட்சி சார்பில் மத்திய அரசுக்கு வேண்டிய கடிதத்தை எழுதுகிறோம், அமைச்சர்கள் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். மத்திய அரசு செவிசாய்க்க மறுக்குது, அவ்வளவுதான். சரி, நம்ம பேசுவோம். மத்திய அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. சிலைகளுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை கூட இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொடுக்க மத்திய அரசாங்கத்திற்கு மனம் இல்லையான்னு கேள்வி எழுப்புறாரு. இல்ல, அண்ணன் சொன்னதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். முதல்ல பேரிடர் நிதிக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிற தொகை வெறும் 68,000 கோடி இந்தியா முழுமைக்கும். இதே சூழ்நிலையில கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, மகாராஷ்டிரா அரசு 68,000 கோடி பேரிடர் நிதிக்கு. அப்ப அவங்க இதே கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்பட நமக்கும் சேர்த்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 1,300 கோடி, ஆந்திராவுக்கு 599 கோடி, மகாராஷ்டிரத்துக்கு 1,800 கோடி, தமிழகத்துக்கு 1,843 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுல மொத்தம் ஒதுக்கப்பட்ட மொத்த தொகையை நம்ம கேட்கறதுங்கிறது எந்த அடிப்படையில் எதுன்னு தெரியல. ரெண்டாவது போராட்டம் கேட்டதனுடைய அளவு நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அமைதியா இருந்தேன். சவுந்தரராஜன் சார், நான் சொல்ற கேட்டதா நீங்க பதில் பேச முடியும். கேட்டதுல 3.14% தான் கொடுத்தீங்கன்ற. எல்லாருக்கும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. மத்தவங்க 39% நீங்க சொல்றீங்க சகோதரர் அவர்களே. அவர்கள் கேட்ட தொகை 6,000 கோடி. அதுல அவங்க இழப்பு அவ்வளவுதான், இந்த இழப்பு அதிகம். எல்லாருமே வறட்சி மாவட்டமாக நமக்கு முன்னாடி வறட்சி மாவட்டமா அறிவித்துதான் கேட்டாங்க. அவங்க கேட்டதுல நியாயம் இருந்துச்சா, நம்மளால நியாயம் இருக்கான்னு தெரியும். நம்ம பல உண்மைகளை மறந்துடுறோம்.
இப்ப மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டுல 140 வருஷத்துல இல்லாத வறட்சி இருக்குதா இல்லையா? இல்ல நிச்சயமாக இருக்கு, நிச்சயமாக இருக்கு. தமிழகத்துல விவசாயிகள் மரணம் நடந்திருக்கா இல்லையா? தற்கொலைகள் நடந்திருக்குதா இல்லையா? தற்கொலைகள் நடக்கலன்னு சொல்லல, அது இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல முதல் முறையாக நம்ம பாக்குறோம். மற்ற மாநிலங்கள் வேறு, மகாராஷ்டிரால விதர்பால தொடர்ந்து விவசாய மரணத்தை பாக்குறோம். நீங்க அதை வந்து உதாரணத்துக்கு சொல்லும்போது, தமிழ்நாட்டுல நீங்க உதாரணத்துக்கு சொல்லும்போது நான் அதை சொல்லித்தான் ஆகணும். நம்ம விட 2 மடங்கு மகாராஷ்டிரா இறந்திருக்காங்கிறது உண்மையை நேயர்களுக்கு தெரியணும்ல. இன்னைக்கு விதர்பால விவசாய மரணங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம மறுக்கல. இங்க தமிழ்நாட்டுல நீங்க கர்நாடகாவோட ஒப்பிடுங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு கேட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்புறம் விவசாயம் கர்நாடகத்துல கேட்கப்பட்டதுல 39%, அது வந்து 1300 கோடி. நம்ம கேட்டதுல சதவீதம் கம்மி, நமக்கு ஒதுக்குனது 1748 கோடி. நம்ம தமிழக அரசனுடைய அதிகாரிகள் ஒட்டுமொத்தமா மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தொகை தான் சொல்றாங்க. மிகைப்படுத்தல் நான் கேக்குறேன், மிகைப்படுத்தலாக இருந்தா கூட இத்தனை சதவீதமா மிகைப்படுத்த முடியும்? சதவீதங்கள்லாம் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் 20,000 கோடி ரூபாய் லாஸ், 40,000 கோடின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. நீங்க வந்து ஒட்டுமொத்தமா 1700 கோடி தான் வந்திருக்குது லாஸ். அதிகாரிகளுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயத்தை எல்லாமே மறைச்சிடறோம். அண்ணன் கூட சொல்றாரு ரொம்ப இறுகிய மனம்னு. நம்ம தான் குறுகிய மனத்தோட திட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். மாண்பு முதல்வர் அறிவிச்சாரு, வறட்சி நிவாரணத்தில் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 2,547 ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்கிறது. இதில் பயிர் இன்சூரன்ஸ் செய்தவர்களுக்கு 2,547 ரூபாயிலிருந்து 65,000 ரூபாய் வரை கிடைக்கும் என்று சொன்னாரா சொல்லலையா? அப்ப நம்ம யாராவது என்னடா ஒரு ஏக்கருக்கு 65,000 ரூபாய் கிடைக்கும் என்று முதலமைச்சர் சொல்கிறாரு. அப்ப அந்த நிலங்கள் என்ன வகையில பிரிக்கப்பட்டிருக்கிறது? தமிழகத்துல எந்த வகையில இன்னைக்கு 5,000 ரூபாய் பெறக்கூடிய நிலங்கள் என்னென்ன, 25,000 என்ன, 50,000 என்ன, 60,000 என்ன ஒதுக்கிட்டோமா? தெரியுமா? இல்ல, பயிரின் மீது இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா அந்த தொகை அதிகமாக கிடைக்கப்பெறும். இந்த இன்சூரன்ஸ்ல சப்ளிமெண்ட் நிறைய இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்க சொல்ற தொகையை நான் திருப்பி வந்து ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 66,000 கோடி எந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார்? முதலமைச்சர் 66,000 ஒரு ஏக்கருக்குன்னு சொல்றீங்க. 65,000 இல்ல, அதை நான் வெரிஃபை பண்றேன். அதிகபட்சம் 25,000 சொன்னதாக எனக்கு நினைவு. நம்ம வெரிஃபை பண்ணலாம். ரெண்டாவது பதிலுக்கு வர்றேன். அடுத்து தேசிய வங்கிகளோட கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று விவசாயி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற உங்களுக்கோ எனக்கோ இங்க இருக்கிற அரசுக்கோ நாளைக்கு கூட்டம் நடத்த போற ஸ்டாலின் அவர்களுக்கோ தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு தேசிய வங்கிகள் கடன், பயிர் கடன் எவ்வளவு இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இந்த புள்ளி ஐயா கடன் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்க அவர்கிட்ட கேட்டாதானே அவர்தான் ஒரு கோரிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து நான் உங்களை சந்திக்க வர்றேன், ஒரு கோரிக்கை மனு கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அமைச்சர் சவுந்தரராஜன் சொல்றாரு. 72,000 கோடி இப்ப வந்து இதுல இந்த வங்கிகள் இருக்கிற மொத்த கடன் இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டுல 7,500 கோடி ரூபாய் சுமார். 7,500 கோடி சுமார். தேசிய வங்கியில முழுமையான கணக்கு இல்ல. மேற்கொண்டு இவங்க ஒரு கணக்கு எடுக்கிறதுல நீங்க வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோட இருக்கீங்க. ஒரு அரசாங்கம் இருக்குலங்க, இங்க ஒரு மாநில அரசு எதுக்கு தாங்க அத கேள்வி எழுப்புங்க. ஆனா அதை கேள்வி எழுப்பிட்டு நீங்க செய்யறது செய்யலாம்ல. உங்களை யார் தடுக்கிறா? நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் மத்திய அரசுனால, இந்த உதவி செய்ய முடியாதா? தமிழ்நாட்டுல பல விஷயங்களை செய்ய முடியும். அண்ணன் சொன்னாரு 150 நாள் வேலை திட்டம், 150 நாள் வேலை திட்டத்திற்கு சொல்லிக்கிறேன். 150 நாள் வேலை திட்டத்துக்கு 10,000 கோடி மத்திய அரசாங்கம் தானே 10,000 கோடி தேசியமயப்பட்ட வங்கிகள் உட்பட தள்ளுபடி செய்தார். 90ல அந்த 10,000 ரூபாய்க்கான மதிப்பு அதிகம். 2008ல 60,000 கோடி மன்மோகன் சிங். நீங்க யூபியில் ஒரு மாநிலத்துல வந்து 1 லட்சம் என்று கேப் வச்சு நீங்க ரத்து பண்றதே 39,000 கோடி நீங்க அறிவிக்கிறீங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி 10 நீங்க யோசிக்க வேண்டாம்? 1,400 கோடி. ரவீந்திரன் 4 மடங்கு பெரிய ஸ்டேட் நீங்க சொல்றீங்க. அப்ப இங்க 72,000 கோடி வேணும். அவ்வளவு அப்படியே 5 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு பண்ண முடியும். அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னாங்க, திமுக செய்யல, ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கிற போதுதான் 2006, 2007 7,000 கோடி ரூபாயை கடனை ரத்து செய்தது விவசாயிகளுக்கு. அது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? 7,000 கோடி ரூபாயும் டிஸ்பர்ஸ் பண்ணப்பட்டு 7,000 கோடி ரூபாயும் டிஸ்பர்ஸ் பண்ணப்பட்டது. இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நீங்க சுருக்கமா முடிச்சு. 7,000 கோடி ரூபாய் கொடுத்தது மட்டுமல்ல, அன்றைக்கு யூபிஏவில் இருந்த நாங்க தான் இந்தியா முழுக்க 70,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்காக பெற்று தந்ததும் தலைவர் கலைஞர் தான்.
அதை அவர் மத்திய நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்திலே 7 நிமிடங்கள் உரையாற்றினார். ஆக விவசாயிகளுக்கு முன்னின்று போராடுவதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பின்தங்கியது கிடையாது. ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தீர்வை நோக்கி போகிறோம். பேசலாம். இதுல நிறைய விவாதிக்கிறதுக்கு இருக்கிறது. திமுகவினுடைய இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது விவசாயிகள் பிரச்சனைகளோடு நின்றுவிட போகிறதா? அடுத்தடுத்த மக்களுடைய பொது பிரச்சனைகளிலும் இப்படியான ஒரு நல்லுறவு என்பது இந்த அணிகளுக்குள்ள, இந்த கட்சிகளுக்குள் நீடிக்க போகிறது. விவசாயிகள் பிரச்சனைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டியிருக்கின்ற அனைத்து கட்சி கூட்டம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரன், இடைவேளைக்கு முன்னாடி நம்ம தான் பேசிட்டு இருந்தோம். இதுல இப்ப நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, இந்த 2 கட்சிகள் கூப்பிடாததில் இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் மேற்கு வங்கத்தை சார்ந்த எம்பி ஒருவர் பேசுகிற போது நாடு முழுக்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே கூட 400 விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள் என்று அவர் பேசுகிறார். நமது இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்த தம்பித்துறை எம்பி அவர்கள் அதை அப்செக்ட் பண்ணுகிறார். துணை சபாநாயகர் வெறும் 7 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் என்று அங்க பதிவு செய்கிறார். அப்படி இருக்கிற போது ஆட்சிக்காக பேசுகிறவர்களையும் நாம் அழைத்து கொண்டு எப்படி மக்களுக்காக நாம் பேச முடியும்? இந்த சூழல் உருவாகிறது. இதனாலே தான், அது மட்டுமல்ல, நாம் கூட்டியிருப்பது, இதற்கான காரணங்கள் 1000 இருக்கலாம், யார் வேண்டுமென்றாலும் என்ன கற்பிதங்களையும் கற்பிக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர், செயல் தலைவருடைய நோக்கம் இதற்கு தீர்வு. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை. அதை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லாம் இங்கு இருக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கற்பிதங்கள் எங்கிருந்து வராது இல்ல திரு ரவீந்திரன், கற்பிதங்கள் எங்கிருந்து வராது. பாடங்களாக எங்களுக்கு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய கட்சிகளுடைய முந்தைய கால நிகழ்வுகள் இருந்து தான் பாடங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அந்த அளவுல தான் திரு மணி தன்னுடைய பார்வையில் அதை சொல்றாரு. இதுக்கான டெலிபரேஷன்ஸ் இருக்கும். இப்ப ஸ்டாலின் அவருடைய தலைமையை ஏற்பதற்கான ஒரு சூழல் வந்திருக்கிறது, ஒரு ஸ்மார்ட் மூவ் இதெல்லாம் இருக்கு. விவசாய பிரச்சனை பேசுறீங்க, ஆனாலும் கூடுதலாக இதுல அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது என்கிற அந்த ஒரு அரசியல் கட்சிகள். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க 30 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் இந்த விஷயத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இதற்கு மேலும் இது நீடிக்கக்கூடாது, விவசாயிகள் பிரச்சனை தீர வேண்டும் என்கிற அடிப்படை அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி 2 அரசுகளும் உடனடியாக நிவாரணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். கடந்த செப்டம்பர்ல தொடங்கி டிசம்பருக்குள்ள அத்தனை விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் மட்டுமே இறப்புகளாக நடந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய அளவிற்கு ஒரே நாள்ல 11 பேர் இறந்த சம்பவங்களும் நடந்தது. அப்போதெல்லாம் இல்லாத அளவிற்கு பெரிய அளவிற்கு இன்னைக்கு விவசாய போராட்டங்கள் பெருசா நடக்குது, டெல்லியில போராடுறாங்க, அதனால் நாங்கள் ஒன்று கூடுகிறோம் என்பது சரியான காரணமா இருக்கிறதா? இதை முழுமையா நான் விவசாயிகளுக்காக கூடுகிறீர்கள், பேச போறீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஒரு அழுத்தம் உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து பேசுறாங்க, இதெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அதோடு சேர்ந்து இதுவும் சேர்ந்து வருதில்லை. இதுக்கு முன்னாடியான நிகழ்வுகள்ல இப்படி எல்லாம் வரல. இன்னைக்கு வருவதற்கான அரசியல் காரணங்கள் இருக்குதானே? இல்ல, இதுக்கு முன்னாடி விவசாய சங்கங்கள் 11 பேர் ஒரு நாள்ல இறக்கும் போது வராத அதிர்ச்சியும், இந்த ஒரு இணைப்பும், இந்த ஒரு பெரிய அளவிற்கான எழுச்சியும் இப்ப எப்படி வர முடியும்? இல்ல, இந்த விவசாய சங்கங்கள் மூலமாக போராட்டம் நடந்தது, அரசியல் கட்சிகள் மூலமாக ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. தொடர்ந்து அந்த கட்சிகள் தனித்தனியா நடத்திருக்காங்க. கூட்டு விளைவு தான் இது, அதனுடைய கூட்டு விளைவு, அதனுடைய ஒட்டுமொத்த விளைவு தான் இது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றாக நாம் சேர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று ஒவ்வொரு கட்சியும் உணர்கிறது. அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்த போது திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்த போது ஒரு இடைத்தேர்தலை மனதில் வைத்து நமக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துருமேன்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகள் பிரச்சனையை ஒதுக்கிட்டோமா? அல்ல, விவசாய பிரச்சனைக்கு அதற்கு முன்பு போராட்டம் நடத்தி அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தடுத்தது எது? ஒரு வாரத்துக்கு முன்பு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அவர்களுடைய விவசாய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத இப்ப இந்த கூட்டத்துக்கான அவசியம் தேவை இருக்குன்னு சொல்றீங்க. கூட இந்த தேவை அன்றைக்கும் இருந்தது. இல்ல, அதையே கூட வேறு சந்தர்ப்பத்தில் ஸ்டாலின் அவர்கள் கூட்டி இருந்தால் நிலைமை வேறாக ஒரு வேலை இருந்திருக்கு. அதுதான் கேட்கிற. ஒரு இடைத்தேர்தலுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகள் பிரச்சனையை விட்டு கொடுத்ததா? காம்ப்ரமைஸ் பண்ணுச்சா? கிடையாது. இப்போதும் அந்த நோக்கம் கிடையாது. இப்போது இன்னைக்கு இந்த பிரச்சனையில் ஒன்றுபடாதவர்கள் போராட்டத்திற்காக, மக்கள் பிரச்சனைக்காக என்றைக்கும் ஒன்றுபட முடியாது. இதிலிருந்து விலகி நிற்க வழியே இது அன்றைக்கும் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள். மாற்று கருத்துல இன்றைக்கு ஒன்றுபட வேண்டிய தேவை என்பது அன்றைக்கும் இருந்தது. என்ன தப்பு பண்றீங்கன்னா,
ஏற்கனவே இப்போ டெல்லியில் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அரசியல் நோக்கம் ஏராளமாக கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு போராட்டமும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்று கற்பிக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு உள்ளேயும் பல தீவிரவாதிகள் வந்து விட்டார்கள், அரசியல்வாதிகள் வந்து விட்டார்கள் என்று கற்பிக்கப்பட்டது. இது வழக்கமாக செய்யப்படுகிற ஒரு வேலை. இப்போது அந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு எடுக்கிற முயற்சிக்கும் தயவு செய்து அரசியல் நோக்கம் கற்பிக்காதீர்கள். இது இந்த பிரச்சனையில் ஒன்றுபட்டு நடைபெறுகிற போராட்டம் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை அதுதான் உண்மை. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கா திருமணி? இல்லை, நான் அப்படி அவர் சொல்றதுல எனக்கு முழு உடன்பாடு இல்லை. பட் இதை நான் திரும்பவும் சொல்றேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஸ்டாலின் அவருடைய அரசியல் அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக அவருடைய நம்பகத்தன்மையை உயர்வது, இது வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளும் கட்சி கூட்டியிருக்க வேண்டும், ஏடிஎம்கே கூட்டியிருக்கணும். அவர் நண்பர் சொன்னது போல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, 400 பேர்னு போது நம்முடைய தம்பித்துறை அவர்கள் வெறும் 17 பேருன்னு ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி சொல்றது இது என்ன அரசியல் என்று எனக்கு புரியவில்லை. நிலைமை வந்து இவ்வளோ அலாமிங்காக அங்கே இருக்குது தமிழ்நாட்டில். 140 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு வறட்சி இருக்கும்பொழுது 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் சொல்லி நமக்கு தேவையான நிவாரணத்தை பெறுவதை விட்டுவிட்டு இது ஃபிகர் வந்து ஒன்லி 17 தான் தம்பிதுரை சொல்றாருன்னா நம்ம இது எப்படி 7 பேர்னு சொல்லியிருக்காரா? நீங்க இந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தம்பிதுரை அவர்கள் வந்து உண்மையான பிக்சரை எண்ணிக்கை வந்திருக்கிறது. இன்னைக்கு வேளாண் துறையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு விவசாயிக்கு ஆட்டையில கொடுக்கப்பட்ட விளக்கத்துல 82 பேருக்கு நாங்கள் 3 லட்சம் ரூபாய் தலா 3 லட்சம் விதா இறந்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறோம்னு தமிழக அரசாங்கம் சொல்கிறது. அப்ப 17 சரியா 82 சரியா எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. முடிச்சிடறேன். ஒரு அதாவது எனக்கு இந்த விஷயத்தை நான் எப்படி பாக்குறேன்னா சுருக்கமா சொல்றேன். இது எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு நமக்கு நிவாரணம் வேணும், இதை தவிர்த்துட்டு பொலிட்டிக்கலா இதை எப்படி நான் பாக்குறேன்னா, பிஜேபி டெல்லி பிஜேபி மோடி கவர்மெண்ட்டை அரசியல் ரீதியாக மூர்தன்யமாக எதிர்த்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்க அதிமுக தலைமையால் இன்று முடியவில்லை. இதுதான் யதார்த்தம். அங்கிருந்து வருது பிரச்சனை. அதனாலதான் நீங்க ஸ்டாலினுக்கு ஸ்பேஸ் திமுக அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். திமுகவோட ரோல் வந்து 4 எம்பிஸ் தான் அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது அப்படிங்கிற அந்த லைன்ல இருந்து நீங்க சொல்றீங்கல்ல, கண்டிப்பா தமிழகத்துல அதுதான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அவங்க வந்து தொடர்ந்து சொல்றாங்க அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது, இப்படி எல்லாம் கருத்துக்களை சொல்லும் போது அதிமுக அதை எதிர்கொள்வதற்கான ஒரு ஒரு வழிவோடு இல்லை அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறீங்க. அப்ப திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்துருச்சா நீங்க எப்படி பாக்க? நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல திமுகவை அதிமுக ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியாது. டிஎம்கே வந்து 4 எம்பிஸ் இருக்காங்க. பட் பொலிட்டிக்கலி அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க ஆட்சியில் இல்ல, மத்தியில் இவரிடம் 50 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஓகே, ரஃப்லி அப்படி இருக்கும் பொழுது வந்து ஏன் ஒரு வெஸ்ட் பெங்காலியோ பக்கத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த எண்ணிக்கை சேர்த்து நான் சொல்றேன். ஒரு மமதா பானர்ஜியோட கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மோடி சர்க்காரை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு ஏன் வந்து ஏடிஎம்கே வேலை பண்ண முடியும்? இந்த கிரைசிஸுக்கு காரணமே ஸ்டாலினுடைய இந்த அனைத்து கட்சி கூட்டம். இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக நான் பார்ப்பது ஏடிஎம்கே லீடர்ஷிப் இஸ் வல்னரபிள். அவர்களால் எதிர்க்க வேண்டிய அளவுக்கு, எந்த அளவுக்கு மோடி அரசை எதிர்த்திருக்க வேண்டுமோ அதை செய்ய அதிமுக தலைமை முற்றிலுமாக தவறிவிட்டது. அவர்களுக்கே உரிய காரணங்களால், அது ஐடி ரைட்ஸாக இருக்கலாம், அது வேறு எதுவாகவும் இருக்கலாம். அந்த இடத்துல தான் ஸ்டாலினோட ஸ்பேஸ் வருது. பட் அதை எந்த அளவுக்கு ஸ்டாலின் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாருன்றது டிபேட்டபிள். தமிழ்ச்செல்வன், உங்கள்கிட்ட அந்த இடத்துல தான் திரும்பவும் உங்களுடைய வலிமையான எதிர்ப்பு இல்லை என்பதை ஒட்டுமொத்தமான விமர்சன பார்வை எல்லா பக்கத்திலிருந்து வருது. ஒன்று, ஜெயலலிதா அவர்களுடைய வழியில ஆட்சி நடத்துகிறோம் சொல்லும்போது ஜெயலலிதா இருக்கும்போது இப்படியான ஒரு எதிர்ப்பு தான் அவர் பதிவு செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மத்திய அரசாங்கம் இப்படித்தான் அணுகிருக்குமா? ஜெயலலிதா முதலமைச்சராக இப்போது இருந்திருந்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை இப்படி இருக்குமா, அல்லது அதிமுகவினுடைய எதிர்ப்பு இந்த அளவுல தான் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது, இந்த எண்ணிக்கையை குறைச்சு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப 82ன்னு ஒரு எண்ணிக்கை கொடுக்குறீங்க, அதுவும் அதிகாரப்பூர்வமா வரல, ஒரு ஆர்டிஐல வேளாண் துறை அமைச்சர் ஒரு அதிகாரி கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் 17 பேர் தான் நீங்க சொல்றீங்க. நாடாளுமன்றத்தில் அந்த எண்ணிக்கையை குறைப்பதற்கு ரொம்ப கவலைப்படுறீங்களே தவிர விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி செய்வதோ பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதோ அதை தவிர்த்துட்டு இந்த எண்ணிக்கையில தான் நீங்க திரும்ப திரும்ப வரீங்கன்னா எதை சொல்ல விரும்புறீங்க? இப்போ விவசாய மரணங்களை குறைத்து காண்பிப்பதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறது அதிமுக அரசு? அதை குறைச்சி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சார். ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசலாம், 10,000 பேர் இறந்து போனாங்க, 5,000 பேர் இறந்து போனாங்கன்னு பேசலாம். அது யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஒரு அரசுன்னு இருந்தால் அரசின் சார்பில் சூசைட் பண்ண விவசாயிகள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆடியோ விசாரணை இருக்குது, டிஆர்ஓ விசாரணை இருக்குது, சம்மந்தப்பட்ட எவ்வளவு நாட்கள் நடக்கலாம்? அது ஒரு 10-15 நாள் நடக்கலாம்.
இல்ல ஒரு மாசம் இதெல்லாம் நிகழ்ந்தது செப்டம்பர்ல இருந்து அக்டோபர்ல இருந்து இந்த தற்கொலைகளும் மரணங்களும் நடந்தது. இப்படி எல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். விசாரணைக்கு பிறகு இறுதியாக விவசாயி கடன் சுமையால் தற்கொலை செய்து கொண்டால் சர்டிபிகேட் வாங்கின பிறகு அரசாங்கம் சொல்ல முடியும் இத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி. அந்த வகையில் இன்னைக்கு வேளாண் துறையில இருந்து டாக்குமெண்ட் எவிடன்ஸோட வருது 82 பேர்னு. அந்த 82 பேர் பதிவை நாடாளுமன்றத்துல செய்திருக்கணும்ல. உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திட்ட நீங்க இவ்வளவு பெரிய வறட்சி, இவ்வளவு பெரிய சேதம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த எண்ணிக்கை 82 வெறும் 17 குறைப்பதன் மூலம் 82ங்கிறது இங்க இருக்கிற விவசாய சங்கங்கள் ஏற்கல. அவங்க இன்னும் 400 அப்படிங்கிற எண்ணிக்கை சொல்றாங்க. குறைந்தபட்சம் இந்த எண்ணிக்கை சொல்வதன் மூலமா தானே நீங்க வந்து இதனுடைய பிரச்சனையினுடைய உச்சம் எவ்வளவா இருக்குது, எவ்வளவு இழப்பு இருக்குது அப்படின்னு நீங்க உணர்த்த முடியும். மாநில சர்க்காரை காட்டிலும் மத்திய சர்க்காருக்கு பவர் கூடுதல். என்ன அங்கே நடக்குது, எத்தனை பேர் செத்தாங்கன்றதை அவங்க ஒரு செகண்டில் வாங்கி எடுத்துக்கிற முடியும். அந்த வகையில் கணக்கு கூட்டி சொல்கிறோம் குறைச்சி சொல்கிறோம் போதெல்லாம் இங்கே வேலை இல்லை. அதுக்கு பாயிண்ட் கிடையாது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்லங்க, இந்த பாதிப்பை அவர் என்ன சொல்றாரு, பாதிப்பை நீங்க வந்து அதிகப்படியா மிகைப்படுத்தி காமிச்சிருக்கீங்க. 39,000 கோடி இல்லன்றாங்க. ஆனா எண்ணிக்கை உயிர் பலிகளை கர்நாடகால அவங்க கொடுக்கிற அந்த ரிப்போர்ட்ல எத்தனை பேர் 55 பேர் 56 பேர் இறந்ததாக, இதனால வறட்சியினால மரணம்னு சொல்லும் போது உச்சநீதிமன்றம் அதை எடுத்துக்குது, கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பு அதிகங்குது. தமிழ்நாட்டுல அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னா அப்ப வந்து இல்லன்னு சொல்லலையே. அப்படிதான் ஜா கமிட்டி வந்தபோது அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சீங்க. எந்த பதிவுகளும் அதுல இல்ல. உச்சநீதிமன்றம் அதுதான் எடுக்கப்பட்டது. அந்த கணக்குக்கு பிறகு இப்ப 17 பேர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த போது பல்வேறு காரணங்களுக்காக இருந்தவர்கள், விவசாயம்னு சொல்லல, பல்வேறு காரணங்களுக்காக இருந்தவர்கள் அப்படிங்க. இப்ப இந்த 82 அப்படிதான் சொல்ல போறோம். அப்படின்னா இதை குறைச்சு மதிப்பிடும் போது எப்படி அந்த பணம் வரும்? மத்திய அரசாங்கம் எப்படி அதை பணம் வந்து சூசைட் பண்ணவங்களுக்காக நாங்க அது இல்லங்க, அது அதனுடைய வறட்சியினுடைய உச்சம் எவ்வளவு இருக்குன்னு தெரியணும்ல. அது ரீசன் கிடையாது. எங்களுக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கு. 145 வருஷங்களுக்கு பிறகு மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல், கிரவுண்ட் லெவல் வாட்டர் குறைஞ்சிருச்சு, பாதிக்கப்பட்டான். அந்த நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுக்கு வறட்சி மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டுருக்கு. தோழர் கூட சொன்னார், அந்த நிவாரணத் தொகை கூட டிலேயாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி போய் ரீச் ஆயிரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆக இந்த முறை வங்கி மூலமா நேரடியா கொடுக்குறோம். அதுக்கு வேற வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க. கீழே அது நேரடியா போறதுங்கிறது வந்து நடுவுல எதுவும் இல்லாம மொத்தமா போய் சேரணுங்கிறதுக்கு தான். ஆனா இப்ப அதுக்கான வழிமுறைகளையும் கண்டுபிடிச்சு இன்னைக்கு கிராமத்துல அப்படியான ரிப்போர்ட்ஸும் வருது. அதையும் முழுமையா கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணீங்கன்னா விவசாயிகள் நல்லபடியா போய் ரீச் ஆகும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய இது என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது வலுவா இருந்துச்சு, அம்மா மறைவுக்கு பிறகு நீங்கள் அதிமுக எதிர்க்க தவறு கேட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க சார். பொதுவாக வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய சர்க்காராக இருக்கட்டும், அது அண்டை மாநிலமாக இருக்கட்டும், பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கு பயந்தாங்க. அது யதார்த்தமான உண்மை. அம்மாவுக்கு உள்ள பவர், அது மக்கள் சக்தி. அதை வச்சு அம்மா வந்து பல போராட்டங்கள் பண்ணாங்க. அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது காவிரி பிரச்சனைக்கு 5 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க, சக்ஸஸ் பண்ணாங்க. முல்லை பெரியாருக்கு 152 அடி தண்ணியை உயர்த்தணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வாங்கினாங்க. பவர், அவங்களுக்குள்ள பவர். அம்மா மறைவிற்கு இல்ல, அந்த தலைமை அவங்க மறைவிற்கு பிறகு எங்க கட்சியில அடுத்த லீடர் யாருன்றது எங்களுக்கே தெரியல. அதிமுகவில் அம்மாவும் சொல்லல. ஆனா எங்களுடைய எண்ணம் இல்லை என்னன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சிக்காரங்க 1.5 கோடி தொண்டை, எம்பி, மாவட்ட செயலாளர் எண்ணமெல்லாம் என்னன்னு சொன்னா, அம்மாவுடைய ஆட்சி தொடரணும். 4 வருஷம் என்ன இருக்கு, அந்த 4 வருஷம் அம்மாவுடைய திட்டங்கள் லீடர்ஷிப் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கலையா? இல்ல சார், அம்மா மறைவிற்கு பிறகு எங்களுக்குள்ள நிலைமை, நான் யதார்த்தமான உண்மையை சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் வாழணும் சார். இல்ல ஒரு நிமிஷம் கண்டுபிடிக்கிட்டோம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய கட்சியை வழிநடத்துவதற்கான தலைமை யார் என்கிற ஒரு இன்னும் தேடல் தான் தொடர்ந்துட்டு இருக்குங்கிறீங்களா? ஆமா, இப்ப முதலமைச்சரா நம்ம மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டோம். அரசு நடந்துகிட்டு இருக்கு. கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவங்க 2 பேருமே அந்த தலைமையே இல்ல, அதுக்கு ஏற்ற தலைமையில இல்லன்னு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, இருக்காங்க, போய்கிட்டு இருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரச முறையா நடத்த விடாம பல இடையூறுகள்,
மத்திய சர்க்கார் ஒரு பக்கம், இங்கிட்டு திமுக ஒரு பக்கம், இங்கிட்டு எங்களோட பிரிஞ்சு அதான் திரு சவுந்தரராஜன் என்ன கேக்குறாங்க, நீங்க உங்களுக்கு இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டே இவ்வளவு பிரச்சனைன்றீங்களே, ஒண்ணும் இல்லாம கீழே கஷ்டப்பட்டு இருக்கவங்க நிலைமை என்ன வருது, அவங்கள கவனிங்க அப்படிங்கறத அவங்கள கவனிக்கிறதுக்கு தான் அம்மா அரசு ரெண்டு விஷயத்துல சொல்றேன் சார். ஒண்ணு வந்து மணி சொல்றத நான் உடன்படுறேன். ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம் பொது இடத்துல கூட்டத்தை நடத்தியிருக்கலாம். பொது இடத்துல கூட்டம் நடத்தலைங்கிறதுக்காக நாங்க இதுல போகாம இருந்தோம்னா விவசாயிகளுக்கு செய்யற பெரிய துரோகம் ஆயிரும். அது ஒரு பக்கம் வைங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து சொல்றாரு நம்ம தங்கத்தமிழ் தோழர் சொல்றாரு போதுமான இது இல்லைன்ட்டு. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையாவது நீங்கள் நிறைவேற்றியிருக்க வேண்டாமா? இப்போ வந்து ஆளுநர் உரை நடந்தது, பட்ஜெட் உரை நடந்தது, இதன் மீது ஒரு தீர்மானம் கடிதம் எழுதியிருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போதே இலங்கை தமிழர் பிரச்சனையில் தீர்மானம், 4 தீர்மானங்கள்ல மனித உரிமை பிரச்சனையில் தீர்மானம் வரும். ஆனால் ஜிஎஸ்டியை எதிர்க்கிற அதே அதிமுக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வராது. நான் கேட்டேன், ஜிஎஸ்டி விஷயத்தில் தீர்மானம் வேண்டும், உணவு அந்த கொள்கையிலே நம்முடைய ரேஷனை வெட்ட முயற்சிக்கிறார்கள், அதிலே நாம் தீர்மானம் கொண்டு வரும். ஜெயலலிதா அவர்களை கொண்டு வர சம்மதிக்கவில்லை. அதுபோன்ற அடிப்படை பிரச்சனைகளிலே சட்டமன்ற தீர்மானத்துக்கு அவரே தயாராக இல்லை. இப்போது குறைந்தபட்சம் நீங்கள் வேற ஒன்றும் செய்ய, இப்போது கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்முயற்சி எடுத்திருக்க வேண்டும் அவர் சொன்னார். கரெக்ட், அது கரெக்ட். இப்ப கூட அரசு செய்ய முடியாது, கட்சி செய்யட்டும். யார் வேணாலும் போராட்டம் அறிவியுங்கள், நாங்கள் உங்கள் அரசியல் காரணமாக நாங்கள் வர முடியாது, ஆனால் அந்த போராட்டத்தில் எங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஏன் சின்க்ரனைஸ் பண்ணக்கூடாது? தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது என்று அதிமுக காட்ட முன்வர வேண்டும். பிஜேபி, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி எல்லாவற்றிலும் டெல்லியிலே சொன்னாலும் கூட நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று பொன்னார் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இந்த பிரச்சனையில், தமிழ்நாட்டு பிரச்சனையில் அவர்களும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவர்களாக இணையட்டும். முதல்ல மணி சார் சொன்னதை நீங்க சொன்ன ஒரு விஷயம் சரி, அந்த 69,000 கோடி என்பதுதான் சரியான புள்ளிவிவரமாகும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மணி சார் சொன்னது மோடி அரசை ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. எதுலையுமே தமிழகத்துக்கு எதிரான ஒரு துளி கருத்து கூட இல்லாமல் பிஜேபி தமிழகத்திலே வளர்ந்து விடக் கூடாது என்ற ஒரே திட்டத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இங்க அரசியல் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப எளிது கட்சி வளர்க்கறது. இல்ல நான் என்ன கேக்குறேன், ரொம்ப எளிதா நீங்க கட்சி வளர்த்துடலாமே. இப்ப இதுதான் பிரச்சனைனா, ஒரு 5,000 கோடியை கொண்டு வந்து நாங்க கொடுத்துட்டு மத்திய அரசாங்கம் செஞ்சுச்சு சொல்லி கட்சி வளர்க்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? யாரும் தடுக்க போறாங்களா? வேற விஷயம். இப்ப அவர் சொல்றாரு ரேஷன்ல பொருட்களை குறைக்க போறாங்களா? வருஷத்துக்கு இங்கே கொடுக்கிற இலவச அரிசிக்கு ஒரு கிலோவுக்கு 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து இங்கே 3 ரூபாய்க்கு, வெறும் 3 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். 30,000 கோடி. இன்றைக்கு 7,500 கோடி வருஷத்துக்கு கொடுக்கிறோம். இன்றைக்கு அதே சொன்ன 150 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் போய் சொல்றீங்க. நீங்க நான் பேசும்போது அமைதியா இருக்க பேச சொல்ல அவருக்கு புரியாது. தமிழ்நாடு பட்ஜெட் அறிக்கை கேளுங்க. அவர் பேசும்போது வாயை பொத்திட்டு இருக்காரு. நான் பேசும்போது அமைதியா இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள். திருப்பி சொல்லுங்க. அதனுடைய அசல் காஸ்ட் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 17 லட்சம் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்க நேரத்தில் இங்க வறட்சியின் காரணமாக இங்க கொள்முதல் செய்யப்பட முடியவில்லை. எல்லாமே வட மாநிலங்களிலிருந்தும் ஆந்திராவில இருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுகிற காரணத்தினால் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடி அந்த 25 ரூபாய் 28 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னொன்னு சொல்றேன், 150 நாள் வேலை திட்டத்தை பத்தி சொன்னாங்க. இந்த ஆண்டு மட்டும் 2016-17க்கு மத்திய அரசு 13,000 கோடி ஒதுக்கி இருக்கிறது. இவர் மறுக்க முடியாது, அண்ணனும் மறுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். அதுல நிறைய சப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுங்க, வெறும் வேலைக்கு மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல ஒரு மலிவு விலை வீடு கட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த வீடு கட்டுற வேலையை தான் சொந்தமா பண்ணா கூட இந்த 150 சம்பளம் கொடுக்கும். அதாவது இதுல ஒண்ணு, தளபதியார் கூட்டி இருக்கிற இந்த கூட்டத்தில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை. விவசாயிகளுக்கான அந்த அவர்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. இதில் இடம்பொருள் ஏவல் ஏதும் இல்லை. அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். சில விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், விவசாய சங்கங்களையும் அழைத்திருக்க வேண்டுமே என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது முதலில் அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சிகளை நாம் கூட்டி அந்த
அவர்களுடைய பிரதிநிதிகள் சொல்லுகிற கருத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அதனுடைய எக்ஸிகியூஷன் எப்படி என்பதை நாம் விவசாய சங்கங்களோடு கலந்து பேச இருக்கிறோம். எனவே இது அரசியல் கட்சிகளுக்கான அழைப்பு மட்டும்தான். விவசாய சங்கங்களை நாம் ஒதுக்கிவிடவில்லை. ஏற்கனவே துரைமுருகன் உட்பட இப்ப செயல் தலைவர் ஸ்டாலின் உட்பட ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க 6 மாதத்துல ஆட்சி மாற்றம் வரும், 1 மாதத்துல ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி செயல் தலைவர் எங்க சொல்லல, ஆட்சி மாற்றம் சொன்னார். நான் என்ன சொல்றேன், இல்ல ஆட்சி வரும் ஒரு முன்னணியா ஒரு கூட்டணி அமையுமா? கலைஞர் அவர்கள் செயல்பட முடியாத நேரத்தில் ஒரு பலவீனத்தை நேற்று வரைக்கும் ஒவ்வொருத்தரும் உரிமை இருக்கு. விஜயகாந்துக்கு வருங்கால முதல்வர் போடுறாங்க, எல்லாரும் தான் போட்டுக்கிறாங்க. ஆண்டுதோறும் மரணம் நடைபெற்று வறட்சி நடக்கும் போது வறட்சி பிரச்சனைக்கு அவங்க பேசுறாங்க, விவசாயிகளுக்காக பேசுறாங்க. உங்க கவலை என்பது ஆட்சி அடுத்த தேர்தல் வந்துருமா, தேர்தலை எப்படி சந்திக்கிறதுங்கிற அந்த கவலையில தான் ரொம்ப சுருக்கமா. அதாவது தமிழ்நாடு அரசு இப்ப நல்ல விவசாயிகள் நலன் கருதி போய்கிட்டு இருக்க அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாள் ஆக்கியிருக்கோம். எல்லாம் வறட்சி வந்தா ஆக்கிட்டோம். வறட்சி நிவாரணம் கேட்டிருக்கோம், பணம் வரல. இன்னொன்னு இன்னைக்கு நாளைக்கு கூட்டத்தொடர் தீர்மானம் போடுவீங்களா? அடுத்ததா இப்ப வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வருது, வரும்பொழுது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலாமே அப்படிங்கிற கூட்டத்தொடர்ல தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் திமுக நடத்த சர்வகட்சி கூட்டத்தினுடைய இது மீத்தேன் எரிவாயு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு சார்? விவசாயிகளை இதெல்லாம் நிறைய பேசலாம். விவசாயிகள் முழுமையாக பாதிக்கக்கூடிய அதை கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது புதிதாக விவசாயிகள் சார்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்வது வேதனைக்குரியதாக இருக்கிறது. காவிரி ஆணையம் பத்தி நம்ம பேச முடியாதுங்க. என்ன ஆச்சு? திட்டத்தை கொண்டு வந்த திமுக விவசாய சங்கத்தை கொண்டு வரவே மீண்டும் நம்ம அந்த கட்சி இதை பண்ணுச்சு, இந்த கட்சி இதை பண்ணுச்சுன்னா இப்ப மொத்தமா எல்லா கட்சியும் சேர்ந்து விவசாயிகளுக்கு பேசுங்கன்றத அவங்க கோரிக்கையா இருக்கிறது. ரொம்ப செய்யணும் யாராவது ஒரு கட்சி பேசுறது தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்க. சுருக்கமா சொல்றேன், 10 லட்சம் கோடி ஒதுக்கீடு கடனுக்கு. சுருக்கமா சொல்றேன், 3 லட்சம் கோடி நேரம் கடந்து போயிட்டு. டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் வந்து கவர்மெண்ட்லயும் எதிரொலிக்குது, கட்சியிலையும் எதிரொலிக்குது. ஆங்கிலத்தில் சொல்றேன்னா வந்து ஹெட்லெஸ் சிக்கன் போத் த கவர்மெண்ட் அண்ட் த பார்ட்டி. அதனால தான் வந்து நாளைக்கு கூட்டம் இந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய தம்பிதுரை அவர்களே வந்து எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள் என்பது அவரே ஒரு மாறுபட்ட ஃபிகரை சொல்லும்பொழுது மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு குரலில் பேசும்போது இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட பிறகும் இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் தலைமை வேறு வேறு வார்த்தைகளில் பேசுகிறார்கள் என்றால் இது புரியல எப்படின்னு. அதாவது உள்ளுக்குள்ளே ஏடிஎம்கேக்குள்ள நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களின் தொடர்ச்சி தான் நம்ம வந்து வலிமையாக மத்திய அரசுடன் போராடி போதிய நிவாரண உதவிகளை பெற முடியாதது. இது தொடர்ந்தால் தமிழ்நாட்டிற்கு பெரிய நஷ்டம் மீண்டும் மீண்டும் வந்து சேரும். ஏன்னா ஹெட்லெஸ் சிக்கன் கவர்மெண்ட் கிடையாது. விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கிறோம். செயல்பட போவது யார் அப்படிங்கிற அந்த கேள்விதான் தொக்கி நிற்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு